கொடை ராஜசெல்வம் சார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம். சிங்கமுத்து சாரோட பையன் கார்த்திக் சிங்கா இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அனயா லக்ஷ்மி இன்னும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கொடைக்கானலில் நடக்கிறதுனால இந்த படத்துக்கு கொடை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு வெளிவந்திருக்கிற படம். நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு அனாதை. அன்னை தெரசா அனாதை ஆசிரமத்துக்கு நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சமயம் அந்த ஆசிரமத்துக்கு வர வேண்டிய ஒரு பெரிய அமௌண்ட்டை வில்லன் குரூப்புக்கு வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுது. இறுதியில் நம்ம ஹீரோ வந்து அதை காப்பாற்றினாரா, அந்த பணத்தை மீட்டாரா அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட ஒன் லைன். இசை வந்து சுபாஷ் கவின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு அர்ஜுனன் கார்த்திக் சிறப்பாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. சுபாஷ் கவின் நடனம் நடிப்பு எல்லாம் பிரமாதம். ஆனால் அது பத்தாது. இந்த படம் ஒரு காமெடி படம். காமெடி பட்டாலுமே நிறைய பேர் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட சிரிப்பு வரல. 2 மணி நேரம் 16 நிமிஷம் இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு இந்த படம் வந்து என்ன தான் சொல்ல வராங்க இந்த படத்தில் அப்படின்ற கேள்வி மிஞ்சுது. இது ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்டு மூவி. காதல் ஜோடிகளுக்கு இந்த படம் ஒரு நல்ல தேர்வு. கோ அண்ட் வாட்ச்.